NCERT 12 Physics, Exercise 13.2. Obtain the binding energy of the nuclei of iron and bismuth in units of mega electron volt from the following data. And mass of iron they have given and mass of bismuth also they have given. So, ரெண்டுக்கும் binding energy of the nuclei கேட்குறாங்க. So, binding energy ஓட formula என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா del m c square. Okay, அதே time binding energy of nuclei கேட்குறாங்கன்னா இந்த ஈபிக்கு கூட நம்ம ஒரு மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு இது அட்டாமிக் நம்பர்னு தெரியும், இது மாஸ் நம்பர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஈபி அயனோட மாஸ்க்கு ஈபி கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 56. அதே போல் பிஸ்மத்தோடைய மொத்தமாக ஈபி கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 209. ஓகே, அப்படி கிடச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அயனுக்கு பார்க்கலாம். ஸோ அயனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 26 தான் என்னது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அடுத்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுங்கிறது 56 மைனஸ் 26. ஓகே, ஸோ 56 மைனஸ் 26ங்கிற போது 30 நியூட்ரான்ஸ். சரி, இனி இதை நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணாமோ அதே போல் பண்ணால் போதும். ஸோ இபி இஸ் ஈக்குவல் டு டெல் எம் எப்படி சால்வ் பண்ணுறது? அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மாஸ் கொஷனில் கொடுத்தது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு யூவில் ஆன்சர் கிடைக்கும் இன்ட்டு சி ஸ்கொயர், டெல் எம் இன்ட்டு சி ஸ்கொயர். ஸோ இதுக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கொஷனில் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான்னு கொடுக்கலன்னா ஹைட்ரஜனுடைய மாஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ EB is equal to mass of proton எவ்வளவு நமக்கு? It is 26. So 26 into mass of neutron 1.007825. Okay, plus 30 into 1.008665. Okay, mass of protonையும் mass of neutronையும் போட்டாச்சு. Minus நமக்கு கொஸ்டினில் கொடுத்த மாதிரி எம் மாஸ் ஆஃப், அதாவது டோட்டல் மாஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 55.934939 யூ. இது எல்லாமே யூவில் இருக்கும். இது யூ, இதுவும் யூ. ஓகே, சரி, இன்ட்டு சி ஸ்கொயர். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணினா போதும். 26 இன்ட்டு 1.0078 வந்து என்னென்னா 26.20345 plus 30.25995 and இது என்னது minus 55.934939. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு, யூவில் இருந்திருக்கும் அண்ட் சி ஸ்கொயர். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிறேன். 0.528461 யூ சி ஸ்கொயர். அண்ட் நமக்கு தெரியும் யூ சி ஸ்கொயருடைய வேல்யூ என்ன அப்படின்னா it is 931.5 mega electron volts. ஸோ இப்போது இதுதான் EB. ஓகே, நம்ம இந்த EBயை தான் என்ன பண்ண போகிறோம்? EB by A கண்டுபிடிச்சா தான் கொஸ்டின் நமக்கு ஆக்சுவல் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். EB by Aங்கிறது 0.528661 into 931.5 mega electron volt divided by அயன் தானே, அயனுடைய mass number என்ன? It is 56. So divided by 56. So divided by 56 போட்டாக்கா it is 8.79 mega electron volt. So EB by A இதுதான் ஆன்சர். இதுக்கு for Fe. ஓகே, இப்போ அதே டைம் பிஸ்மத்துக்கு கேட்குறாங்க. ஸோ பிஸ்மத்தோட அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர் இஸ் 83 and 209. ஸோ இது Z, இது வந்து A. அப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளவு? 83 அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு? இட் இஸ் 209 மைனஸ் ஆஃப் 83. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 126. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், அந்த 106. நெக்ஸ்ட் இதே ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ EB ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ EB இஸ் ஈக்குவல் டு டெல் எம் சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும். ஸோ டைரெக்டாகவே நான் ஃபார்முலா எழுதுகிறேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளவு, ஐ மீன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளவு? 83
and mass of protons எவ்வளவு? It is 1.007825 U. இங்கே என்ன இருக்கோ அதே தான், இந்த வேல்யூ இது மட்டும் மாறும். அடுத்து ப்ளஸ் 126 into 1.008663 U, okay, minus of mass of bismuth. இங்கே questionல கொடுத்திருக்காங்க this one. So 208.980388 U, okay, into நமக்கு என்னது C square. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா your answer is 83.649425 and இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 127.09170 மைனஸ் 208.980388 U. காமனாக எல்லாத்துக்குமே U எடுத்துக்கலாம். C square. சரி, இங்கே U, இங்கே U, இங்கே U. இப்போ U C square again தெரியும் நமக்கு. It is 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். Your answer is 1.076087 U. Okay, C square. இப்போ 1.076087 U 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இப்போ இதுதான் EBயோட வேல்யூ. இப்போ EB by A தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1.076087 U வேண்டாம், சாரி, into 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ் divided by, இப்போ பிஸ்மத் தானே, ஸோ பிஸ்மத்தோடது வந்து எவ்வளவு, டிவைடட் பை 209. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணினோம் அப்படின்னா your answer is 7.848 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் இதுக்கு பிஸ்மத். ஸோ அயனுக்கு இந்த ஆன்சர் அண்ட் பிஸ்மத்துக்கு இந்த ஆன்சர். கொஸ்டினில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியை கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஏஆல் டிவைட் பண்ணோம். நியூக்ளியஸ்னால் மொத்தமாக எல்லாம். ஸோ இந்த ஏ வேண்டாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு.